எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை எனில் உலக வரைபடத்திலேயே பாகிஸ்தான் இருக்காது என்று இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவிவேதி எச்சரித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அனுப்கரில் ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்தால் ஆபரேஷன் சிந்தூரில் செய்த கட்டுப்பாட்டை நாங்கள் மீண்டும் கடைபிடிக்க மாட்டோம் என்றார். உலக வரைபடத்தில் இருக்க வேண்டுமெனில் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், வரைபடத்தில் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை அவர்களே முடிவு செய்து கொள்ளட்டும் என்றும் அவர் எச்சரித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கொடூரமான மனித உரிமை மீறல்களுக்கு பாகிஸ்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடந்து வரும் போராட்டம் பாகிஸ்தானின் அடக்குமுறையாலும் அணுகுமுறையாலும் இந்த பிரதேசங்களில் இருந்து வளங்களை கொள்ளையடிப்பதாலும் ஏற்பட்ட விளைவு என்று கண்டனம் தெரிவித்தார். மேலும் அந்த பகுதிகள் வலுக்கட்டாயமாகவும் சட்டவிரோதமாகவும் பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது பாகிஸ்தானைச் சேர்ந்த 10 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் தெரிவித்தார். இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு தினத்தையொட்டி விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை நினைவு கூர்ந்த அவர், அந்நாட்டுக்கு சொந்தமான 10 F-16 ரக போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்தார். இது இந்திய விமானப்படையின் தொழில்நுட்ப மேன்மை மற்றும் துல்லியத்திற்கு சான்றாக விளங்குவதாகவும், இந்த தாக்குதலில் இந்தியாவின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனால் பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக கூறிய AP சிங், 15 இந்திய ஜெட் விமானங்களை வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கட்டுக்கதைகளை பரப்பியதாகவும் குற்றம் சாட்டினார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது பாகிஸ்தானுக்குள் 300 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இந்தியா தாக்குதல் நடத்தியதாகவும், இதனால் போர் நிறுத்தத்திற்காக பாகிஸ்தான் இந்தியாவிடம் கெஞ்சியதாகவும் விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் கூறினார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.